காலம் கடந்து கலாச்சார செழுமையோடு இன்றும் ஒரு துடிப்பான வர்த்தக மற்றும் ஆன்மீக மையமாக விளங்கும் ஒரு நகரம், அதுதான் மதுரை. தமிழர்களின் கலாச்சார தலைநகரம், இரவும் பகலும் சுறுசுறுப்பாக இயங்குவதால் தூங்கா நகரம் என்று அழைக்கப்படும் மதுரை தமிழர்களின் வாழ்வியலில் உயிர் நாடி. மதுரையின் வரலாறு சுமார் 3000 ஆண்டுகளுக்கு முந்தையது. சங்க காலம் தொட்டே மதுரை தமிழ் பண்பாட்டின், இலக்கியத்தின், வர்த்தகத்தின் முக்கிய மையமாக விளங்கியது. பாண்டிய மன்னர்களின் தலைநகரமாகவும் தமிழ் சங்கங்கள் கூடிய இடமாகவும் பெருமை பெற்றது. பண்டைய கிரேக்க ரோமனிய வர்த்தகர்களுடன் மதுரைக்கு நேரடியாக வணிக தொடர்பு இருந்தது. இங்குள்ள மீனாட்சி அம்மன் கோவில் தமிழ் கட்டிடக்கலைக்கு ஒரு மணி மகுடம். மதுரை ஒரு பெரிய வர்த்தக மையமாக விளங்குகிறது. ஜவுளி, உணவுப் பொருட்கள், மலர் வர்த்தகம் இங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆண்டுதோறும் உலகம் முழுவதிலும் இருந்து லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகளையும் பக்தர்களையும் ஈர்த்து பொருளாதாரத்திற்கு பெரும் பங்களிப்பு செய்கிறது. இது தமிழ்நாட்டின் சுற்றுலா வருவாயில் கணிசமான பங்கை வகிக்கிறது. உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு விழா மூலம் மதுரை கலாச்சார ரீதியாக பலரையும் ஈர்க்கிறது. கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் பாதுகாத்து கொண்டே நவீன பொருளாதாரத்திலும் எவ்வாறு வளர்ச்சியடையலாம், ஒரு நகரத்தின் ஆன்மா எவ்வாறு காலத்தால் அழியாமல் வாழ்கிறது என்பதற்கு மதுரை மாநகரே ஒரு சாட்சி. நம்பிக்கையுடன் இந்த நாளை தொடங்குங்கள்.